ஹலோ மை டியர் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th அஃபீஷியல் தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் தான் உங்களுக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். நிறைய பேர் பண்ணால் கமெண்ட்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க, தேர்ட் மிட் டேர்முக்கு அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கோசம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய சேனல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. கௌதம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான பிடிஎஃப்ல உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கான இதில் அப்லோட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் அதில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க் இருக்குப்பா. ஸோ தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 மார்க் தான் எக்ஸாம் நீங்கள் எழுத போறீங்கப்பா. ரொம்ப சிம்பிள் தான். அதில் 10 1 மார்க் இருக்குது. ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்க ஃபுல்லாக சூஸ் இட் தான். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் தான்ப்பா. இதே நாளைக்கு எக்ஸாம் வரும்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக கட்டாயம் சொல்லவே முடியாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் தான்ப்பா. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம் நான் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கில் அப்படியே பார்த்துக்கோங்க. 1லேருந்து 9 காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா 30 மார்க்ஸ் தான் எக்ஸாமே நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தபடி ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம எல்லா மாடல் கொஸ்டின் அப்புறம் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா 6th வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது, ஒன்லி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். உங்களுக்கு அதுதான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ 10 1 வேர்டு பார்த்தாச்சா? அதே தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா? மொத்தம் 6 கொடுத்து அதில் 3 தான் சொல்கிறாங்க, பாதிக்கு பாதி. ஓகேங்களா? மொத்தம் 6 கொடுத்து அதில் 3 தான் எழுத சொல்கிறாங்க. எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? காந்தியடிகள் தமிழ் கற்றும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. ஓகேங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அவை யாவை, பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை, யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும், சொல் என்றால் என்ன, அறிவின் பயன் எது. இதுதான் உங்களுக்கு எனக்கு 2 மார்க் கொஸ்டின்ப்பா. இதில் 6 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 3 மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? தெளிவாக சொல்கிறேன், 3 மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கான சிறுவினாப்பா. மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கொடுத்து அதில் 2 எழுத சொல்கிறாங்கப்பா. அது ஒன்று மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரியலனா விட்டுறலாம். ஓகேங்களா? நாட்டின் முன்னேற்றத்துக்கு மாணவர்கள் செய்ய வேண்டிய பற்று சிந்தித்து எழுதுக. ஓகேங்களா? நாடு முன்னேறதுக்கு மாணவர்கள் செய்ய வேண்டிய பற்று சிந்தித்து எழுதுன்னு சொல்கிறாங்க. நீ ஓனா கூட எழுதலாம்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிள் 3 மார்க் தான் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வுன்னு எழுதுக. ஓகேங்களா? இதுவும் சிம்பிள் தான். அப்புறம் மணிமேகலை மன்னரின் வேண்டியது யாது. ஓகேவா? மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் படிச்சு தான் எழுத முடியும். நான் 17 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓனாத மாதிரி இருக்குப்பா. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். 18 மாதிரி அதே மாதிரி தான், கதை தான் நீங்கள் கரெக்டாக கவனிச்சு தான் போதும், ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட்டுரை ஒன்று இருக்குப்பா. தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. ஓகேங்களா? சுருக்கமாக எழுதுனா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கட்டுரை பண்ணால் ஒரு பேஜ், மேக்ஸிமம் 1 பேஜ் 2 பேஜ் எதுனா போதும் உங்களுக்கு. ஏன்னா 5 மார்க் தான் உங்களுக்கு. ஓகேவா? எழுத்து பிழை இல்லாமல் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் பட்டா பார்த்தா உங்களுக்கான மனப்பாட செயல்ப்பா. ஓகேங்களா? அதில் பார்த்தா 2 கொடுத்துருக்காங்க. 21ல் ஓகேங்களா? எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்கப்பா. தெரியாத பாட்டை எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி மார்க்கை குறைச்சிக்காதீங்க. எது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது அட்டன் பண்ணி எழுதிட்டு அங்கே வேறு யார் எழுதுனா. ஓகேங்களா? ஸோ யார் எழுதுனான்னு சொல்லி மறக்காமல் கீழே அதோட ஆர்த்தர் பேரை போட்டுருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் 1 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே மைடியா 6th செல்ல குட்டீஸ், இதான் உங்களுக்கு அஃபீஷியல் பேட்டர்ன்ப்பா. ஐ திங்க் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் இது டைம் டேபிள் இருக்குது தெரியுமா, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கு ஒரு மாதிரி நடத்துறாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் உங்கள் ஸ்கூல் பேர் பொறுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் போட்டு உங்களுக்கு எப்போ எக்ஸாம் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் டேட்டோட மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு எதுவுமே நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐ திங்க் பண்ணால் தமிழும் சோஷியல் சயின்ஸும் ஃபஸ்ட் எக்ஸாம் நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷும் சயின்ஸும், அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதான் மாதிரி கவர்மெண்ட் பேட்டர்னு. மற்றபடி ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. உங்களுக்கு அடுத்தது நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே மீடியா செல்ல குட்டி, ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க அப்புறம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. 6th வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மீடியா செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோவை இதை ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.